குதிரை கணக்கிற மாதிரி இல்ல, பழிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த குதிரையை பிடிச்சி அடுக்க சொல்றேன். என்னாச்சு நானே கூட்டீங்க? எனக்கு பூர்ண கொழுக்கட்டை எது சொன்னீங்க? பூர்ண கொழுக்கட்டை. பூர்ண கொழுக்கட்டையா? பூர்ண மலரா? நம்ம இடத்துக்கு நாள் முதல்ல காலம் மாற்ற புரியுதா? சரி, இப்ப நீங்க சாமியை பாத்தியா? ஆசீர்வாதம். சாமி பார்த்தேன். இப்ப நானும் பார்க்கணும். சாமி பார்த்தேன். நானும் சாமி பார்க்கணும். அருள்வாக்கு சொல்லிச்சு. கூப்பிடுங்க. சாமி பார்த்து அருள்வாக்கு சொல்லிச்சு. நாராயண சுவாமிகளை அடியான் ஆனந்தம் கொண்டு இதே மாதிரி நானும் பாடினேன்னு வைங்க. என்ன நிலைமை? 5000 சேர்த்து கொடுப்பாரு. எதுக்கு? வண்டியோட புளி விட்டு போயிடாம தான் மாமனையை வாழ்க வாழ்க. வந்தார வாழ்வைக்கு வந்து நாட்டினே சிறந்தவளால் என் சிந்தி குளிரை சேர்ந்த சிறுதமிழ் செல்வியே வாழ்க வளர்க வளம் வருக வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரம் பத்தாண்டு பல நூறாண்டு நரை திரை முப்பு பிணி சாக்காடி 5 வென்று கிழியாத ஆடையும் ஒழுகாத வீடு ஆறாத அமுதும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அற்புதமான வரவேற்பு அளித்த உனக்கு வாழ்த்து நான் சொல்ல வேண்டியது பெரியவனுடைய கடமை என்பதால் வாழ்த்து. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதைவோ நீ நடந்து வர வேண்டும்.
கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உழைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்ற வகையிலே உன்னை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நான் வந்திருந்தாலும் கூட உன்னை பற்றியும் உன்னுடைய சுற்றத்தை பற்றியும் ஒரு சில விவரங்களை தெல்ல தெளிவாக உன்னுடைய செந்தமிழால் தெரிந்து கொள்ளாமல் எண்ணுகிறேன். கேட்கலாமா? அது கிடைக்குமா? என்பதவே நல்லாரை பார்ப்பது நன்று, நடுமிக்க நல்லா கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று, அவர் உனக்கு உழைப்பது நன்று அப்படின்னு நீங்க அது மட்டும் இல்ல. இனிது இனிது ஏகாந்த நினைதல், அதனிலும் இனிது ஆதியை தொழுதல், அதனிலும் இனிது அறிவினரை கனவிலும் நினைவிலும் காண்பதுதான் அழகான ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா உங்களை மாதிரி சுவாமிகளுடைய முனிவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உண்மையிலே சொல்ல போனா நான் இந்த அளவுக்கு நான் இன்னமும் நான் நிற்கிறேன். அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமா ஐயா கேபி ஆனந்தன் ஐயா அவர்கள், வளர்ச்சிரு பழனியப்பன் ஐயா அவர்கள், மறைந்த மாமேதை மதுரை சேர்ந்த ஆறுமுகமன்னர் அவர்கள், ஆதி நாராயணன் அவர்கள், அதாவது உருவாட்டி தமிழரசன் ஐயா அவர்கள், நிறைய பேர் பெரிய பெரிய மகான்களுடைய புதுக்கோட்டையில் எங்க தம்பி முத்தப்பா, ஆமா மன்னிக்கணும், மரியாதைக்குரிய மாஸ்டர் சூப்பர் ஸ்டார் முத்தப்பா, அதுதான் நீங்க வேணுங்கிறது முத்தப்பா அவர்கள். அடுத்து எனது குருநாதர் பூவகபுரியை சேர்ந்த கே கணேசன் அவர்கள், அதே போல திருச்சி ரவிச்சந்திரன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அப்போல இருந்தே நான் வாழ்ந்ததுனாலதான் இன்னமும் நான் நிற்கிறேன். இன்னைக்கு வர்றவங்களே 10 வருஷம் கழிச்சு நிக்க சொல்லுமா? அப்ப முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகளுடைய பெரிய பெரிய மேதைகளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் இன்னமும் இந்த உலகத்துல நான் நிலைச்சு நிற்கிறேன் அப்படிங்கிறது உண்மை. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க ஒரு வித்தியாசமா கொடுத்துருக்கீங்க. அது கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. சாவித்திரிக்கு போய் என்ன சொன்னீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பவர். அதனால என்ன நடந்துச்சு? அதனால மீட்டிட்டு வந்தாங்க. யம தர்மனையை சந்தித்து அவரோடு போராடி கணவன் உயிரையை திருப்பி கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த ஒரு வாக்கின் வலிமை. உங்க வாக்குக்கு வலிமை உண்டு. அதனால யமனையை போய் பார்த்தார். அது மாதிரி எத்தனையோ ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கு. 100 வயசுக்கு நல்லா இருந்தா 14 செல்வங்களை பெற்று நலமோடு வாழ்க, மாசம் 10 உண்டாகட்டும், இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்த பொழுதும் நீங்க என்ன சொல்லி வாழ்த்திருக்கீங்க அப்படின்னா, ஆறாத சோறு, கிழியாத ஆடை, ஒழுகாத வீடு. ஆறாத சோறு உலகத்துல எங்கேயாவது இருக்கா? சோத்தை வடிக்கிறோம்னா 1 மணி நேரத்துக்குள்ள ஆறி போயிடும். ஆறாத சோறு இன்னும் இந்த உலகத்துல இருக்கு. அது நீங்க ஆதாரபூர்வமா நீங்க ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அது என்ன சோறு, எங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க மிகப்பெரிய அறிவாளி. அதே போல கிழியாத ஆடை, கோடிக்கணக்கில் கொடுத்து ஒரு பட்டுப்புடவை வாங்கினாலும் கடைசியில் ஒரு நாள் கிழிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுரும், கிழிஞ்சுதான் போகும். அப்படிப்பட்ட ஆடை இன்னைக்கு இந்த உலகத்துல கிழியாத ஆடை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த கிழியாத ஆடை எங்க இருந்துச்சு, யார் வச்சிருந்தா, யார் யாருக்கு கொடுத்தது, இது எங்கே நடந்துச்சு? இதுக்குள்ள கவனமும் வேணும். அடுத்து என்ன சொன்னீங்க? ஒழுகாத வீடு. எங்க கோடிக்கணக்கில் கொடுத்து நம்ம ஒரு வீட்டை கட்டினாலும் அதுல ஒரு ஓட்டை இருந்தா தானே மதிப்பு. வீடுன்னு ஒண்ணு இருந்தா ஜன்னல்னு ஒண்ணு வேணும். உடம்புக்கே 9 ஓட்டை அப்படிங்கிறாங்க. அப்ப ஓட்டை இல்லாத ஒரு விஷயம் பெருமைப்படாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒழுகாத வீடு அப்படின்னா என்ன? ஓட்டையே இல்லாத விழுங்குறீங்களா என்னது? அப்படிப்பட்ட இந்த ஒழுகாத வீடு யாருக்கிட்ட இருக்கு, எங்க இருக்கு, இப்ப அது யாரு வச்சிருக்கா? எங்க பாப்போம். இதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்றேன். வான்குருவின் போடு வெள்ளற்கு தொழுகரை சேசலம் யாதவருக்கும் எல்லாமே ஆண்டாண்டு அணிமுகர வேண்டாங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றில். ஆமா, இது ஒரு என்பா இருக்காது. தூக்கணாங்குருவி பனமரத்து ஓலையில தன்னோட வீட கட்டணும். இதுல நாறு பனநாறு. அந்த குருவி கூடு கட்டுற மாதிரி நம்மளால கட்ட முடியுமா? முடியாது. கோடி ரூபா கொடுத்து நீங்க கொத்தனார வச்சு பூசினால அது மாதிரி கட்ட முடியுமா? கொத்தனாரும் கட்ட முடியாது. கரையில முட்டு கட்டுது, அது மாதிரி நம்மளால கட்ட முடியுமா? முடியாது.
சரி, குருவி செய்யறத நம்மளால செய்ய முடியாது, கரையான் செய்யறத நம்மளால செய்ய முடியாது. நம்ம செய்யறத அது ரெண்டும் செய்யுமா? அதுவும் முடியாது. ஆக இறைவன் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எல்லாருக்கும் எல்லா ஒரு சக்தியும் ஆண்டவன் கொடுத்திருக்கான். ஆமா, அந்த திறமையை கொடுத்திருக்கான். இதைத்தான் சொன்னா, கற்றது கைமண் அளவு கல்லா உலகளவு உச்சகலம் அடைந்து ஓதுகிறார் மெத்துவரும் மந்தையும் போட வேண்டாம் புலவில் எறும்பும் தங்கைக்கு எஞ்சான் அப்படின்னு அவை பிராட்டி சொல்ற. எல்லாம் தெரிஞ்சது யாரும் கிடையாது, எதுக்கும் தெரியாத ஆளு யாரும் கிடையாது. எந்த ஒரு சூட்சமம் பேச்சுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பங்கமா வேதனமா அது இல்லை, என்ன விளக்கத்தை சொல்ற. நிறைய திரை முப்பு பிணி சாக்காடு 5 வென்று வாழ முடியுமா? இப்ப காதல் நினைச்ச முடி கதை முடிவா காட்டு தறி முத ஓலை எவனுக்கிட்ட வந்து வர்ற முத ஓலை அந்த நீ சுதாரிச்சுக்கடா. கருப்பா இருந்த முடி வெள்ளையாயிருச்சுன்னா அப்பவே சுதாரிச்சுக்கணும். 2வது பார்வை, அந்த ஒளி இங்க இருந்து அங்க வரையும் பார்ப்பேன், அவ்வளவு தெளிவா தெரியும். ஆனா அந்த திரையின் விழுந்துருச்சுன்னா யாருப்பா என்ன போறது? வேற சுப்பமகனா ஐயமைனா பார்வை மங்கி போகும். இது 2வது அமைப்பு. எவனுக்கு தண்ணு வருது 2வது தூள். மூப்பு இளவட்டத்துல பார்த்து அப்படின்னா வயசான தோல் சுருங்க ஆரம்பிச்சான், அப்ப வயசாயிடுச்சு. 3வது அமைப்பு. இது 3வது தலைப்பு என்பது சுதாரிச்சிடும். நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, அப்பா நான் போக போறேன், எனக்கு அந்திய காலம் வந்துருச்சு, இருக்கிற காலத்தை நீங்க ஒப்பேத்தீங்கன்னு தயார்படுத்திக்கணும். அதுக்கு நல்ல வழிகளை செய்ய இந்த ஆன்மா பிறகு அந்த நல்ல வழிகளை செய்ய, கெட்ட செயல் செய்யக்கூடாது. 4வது தலைப்பு பிணி நோய். நல்லா பிரிச்சாருந்தாயா சுற்றி போயிட்டாருங்க, அதை சரியா வச்சுக்கணும் இந்த உடம்ப சரீரம். 5வது சாக்காடு சாவு. எவன் கூப்பிடாருன்னா போகாம இருக்க முடியுமா? இல்ல இல்ல நான் நாளை பொறுத்து வர்றேன், நீ நாளை பொறுத்து வந்து என்ன பிடிச்சிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கீங்க. சொன்ன நேரத்துக்கு சொன்ன அப்பவே தூக்கிட்டு போயிடுறேன், எப்பன்னு தெரியும். இதுதான் வாழ்க்கை. இது எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் உனக்கு அது வரக்கூடாது. இதான் முதல் உனக்கு ஆசீர்வாதம், நீ தீர்க்காய்ச்சியாக. 2வது ஒழுகாத வீடு கிழியாத ஆட ஆறாத அமுதும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு. எவ்வளவு ரூபா போட்டு வீடு கட்டினாலும் ஒழுகத்தான் செய்யும். அதை நான் சொல்லல. நான் சொன்ன ஒழுகாத வீடு எப்படின்னா, நீங்க இருக்கிறத கூட சிற்றின்பம். சிற்றின்பம்னா பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல. இதை விட இன்னொரு வீடு இருக்கு. ஆடினாலே கால் மாறி தலை மாறி ஆட வேண்டும், பாடினாலே திருப்புகழுக்கு எதிர்ப்புகள் பாட வேண்டும், சூடினாலே வெள்ள இருக்கிழமை சூட வேண்டும், மணந்தாலும் 90 10 அந்த கிளவியை மணக்க வேண்டும், அடித்தாலும் பெரியோரை பள்ளுதுறை அடிக்கிற முடியாங்க. எப்படி கடையா படுக்கிற ஒன்ற மாதிரி இருந்துக்கிட்டு அறைகிறதா? அது அல்ல. விபூதியை எடுத்து இப்படி கையில 5 விரலை சேர்ந்து தேய்ச்சு அண்ணாந்து அகரா அகரா சிவசிவா அகரான்னு இப்படி அடிக்கும் பொழுது 2 புஜத்திலையும் விழுகணுமா அந்த விபூதி. இன்னைக்கு விபூதி கொடுக்குறாளுக்குன்னு தெரியல, நம்ம பூசுறாளுக்கு அது புரியல. விபூதி எப்படி அழிந்தா அப்படி கொடுக்குறாங்க. இது நம்ம மொட்டையா போனா இருக்கமா? விபூதி கொடுக்கறது இப்படி கொடுக்கணும். இப்படி சொன்னா சிவம், சிவனுக்கு காலை வாகனம். இது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்காது. மாட்டு ரொம்ப பாருங்க 2 ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி பெண்களுடைய ஸ்தனத்தை பாருங்க, மார்பகத்தை பாருங்க 2 ஒரே மாதிரி இருக்காது. ஒண்ணு சிறுசு ஒண்ணு பெருசா இருக்கும். அது மாதிரி ஆண்களுக்கு இதுல உள்ள சேர்த்த இந்த பக்கம் இருக்காது. ஏன்னா இது பெண் பகுதி, இது ஆண். அப்படிப்பட்ட இடம் எது அப்படின்னா எம்பெருமான் ஆடி, அதாவது பிடிசார்ந்த மன்னரும் இறுதி பிடி சாம்பல் போய் சேர்ற இடம் சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு போகாம நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேரு அப்படின்னா உயிர் பிடிக்கிறோம், சில பேருக்கு முடிச்ச முடியோட உயிர் பிடிக்கிறோம், சில பேருக்கு இந்த முட்டியில உயிர் பிடிக்கும். இந்த உயிர் பிடிக்கும் போது மலமும் ஜலமும் வெளியாகும், நீரும் நரகளும் வெளியாகும். அது கண்டிப்பா உண்டு. ஏன்னா எமன் உயிரை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா அப்படி போகக்கூடாது. உயிர் எப்படி போகணும்? உங்க அம்மா வயிற்றுல இருந்து நீங்க வெளியில வரும் பொழுது, சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த உச்சிக்குடி கலக்க கலக்குன்னு ஆரம்பிச்சிருங்க.
உச்சிக்குடி இருக்கும் மண்டையில தெலுக்கு அது வெடிச்சு அதன் மூலமா ஜீவன் வெளியாச்சுன்னா அதான் முக்தி. அந்த முக்தி தான் பேரின்ப வீடு என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயம். அதான் முழுகாத வீடு, பேரின்ப வீடு. அந்த இடத்தை நீ பிடிக்கணும். அந்த யாருமே பிடிக்காத இடத்தை நீ பிடிக்கலாம். அதான் முழுகாத வீடு பெற்று கிழியாத ஆடை. கண்ணே அவதாரத்துல விளையாட்டு ஆசை பிடிச்சிக்கிட்டீங்க. அவங்க கட்டியிருந்த கௌரியம் இப்ப கோமனம் அப்படி சொன்னாதான் எல்லாரும் முடி எல்லாம் ஆத்தோட அடிக்க போச்சு. முட முடியா நினைக்கிறா எந்திரிச்சு வெளியே வர முடியல. பார்த்தா அஞ்சாடி என்ன இன்னும் இப்படி நிக்கிறாங்க. வந்தவ தன்னுடைய சேலையை கிழிச்சு, நீங்க சொன்னீங்களா கோடி ரூபாய்க்கு பட்டு புடவை, அப்ப இருந்த புடவை வேற, இப்ப இருக்கிற புடவை கிழிச்சு கண்ணா இந்த கட்டிக்கிட்டு வெளியில பார்க்க. அந்த நன்றி கடனை தீர்க்கிறதுக்காக துரியோதனன் சபையிலே துச்சாதனன் தீயில் உரிகின்ற பொழுது, அதாவது சேலையை பிடிச்சி இருக்கிற போது, மாணவங்க படுத்தும் பொழுது முதல்ல இப்படி பிடிச்சா. அவன் ஆம்பளை, அதையும் கொஞ்சம் வீரன் வேகமா இழுத்தான். அதுக்கப்புறம் இங்க பிடிச்சா முந்தானைய பிடிக்க முடியல. இழுத்து சுத்துறா மாதிரி சுத்திட்டா. இப்படி சுத்தின உடனே ஆறுபடுத்தப்பட்டான். ஏன்னா வெளியில தெரிஞ்ச கேவலம் இல்லை, விடல புரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் இப்படி கையை தூங்கினான். கண்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு. அப்ப கொடுத்தான் பாருங்க. இழுக்க 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 சேலை வந்துகிட்டே இருந்துச்சு. அவனை இழுத்து இழுத்து பார்த்துட்டு அவனே கிழக்கான். அதான் கிழியாத ஆடை கண்ணை கொடுத்தான் பாஞ்சாலி. அது போல இன்றைக்கும் நிலையான ஆடை உனக்கு கிடைக்கணும். அதுக்கு அடி நான் சொல்றேன். ஆறாத அமுது பற்றி பெருவாழ்வு வாழ்க. ஆறாத அமுது. இப்ப வீட்டுல சோறு பிடிக்கும், சாதம் பண்ணிக்கிறோம், சாப்பிடுறோம், மிச்சப்பட்டு போச்சு. என்ன செய்வான்? அத பக்குவமா தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம்னா காலையில கஞ்சி ஆகும். அதை நம்ம கை வச்சு சாப்பிடலாம். பக்குவம் தறி போச்சுன்னா அதுல இருந்து தண்ணி வந்துடும். சோத்துல இருந்து தண்ணி வந்துருச்சுன்னா அதுல கை வைக்க முடியுமா? கொண்டு கொடி தொட்டியில தான் கொடுக்கணும். அத பக்குவத்தோட. இது நீங்க சமைக்கிற சாதம். எங்கே உலகத்தில் அதே உலகத்தில் ஒரு பெண்மகள் மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கி அமுது கொடுத்தாலே, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேரையும் குழந்தையாக்கி அமுது கொடுத்தார். இன்றைக்கும் பாருங்க, தாய்மார்களுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய பால் சூடு இருக்குமா இருக்காது? அது என்னைக்காவது ஆய் பார்த்தீங்களா? குழந்தை சாப்பிடும்போது சூடாக இருக்குது. அது எத்தனை நிறம்னு தெரியுங்களா? ரொம்ப பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அடுத்து 6 விதமான நிறம் சேர்ந்தது அது அந்த தாய்ப்பால். அதனால்தான் தாய்ப்பால் குழந்தைக்கு ஊட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல இவங்க 3 பேரும் போயிட்டு சன்னியாசியோட போட்டு அம்மா எங்களுக்கு சாப்பாடு போடுன்னு கேட்காதீங்க. அப்ப அடிசியா தேவி ஒரு சாதாரண முனிவரோட போட்ட காட்டுல இருக்கா. போயிட்டு சாதம் எடுத்துட்டு வர போறா. பழங்கள் ஏதோ சாப்பிடுறது. அப்ப சொன்னா எப்படி இருந்து சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட மாட்டோம். நிர்வாணமா ஒரு பொம்பளை 3 ஆம்பளைக்கு முன்னாடி நிர்வாகம் பார்க்க முடியுமா? கட்டின கணவனை தவிர யாருக்கா காட்ட முடியுமா? அதை போனா உள்ள தான் புருஷன் நினைச்சா ஆடையெல்லாம் அவிழ்த்தார். கூந்தலை இழுத்து விட்டா அது எல்லாமே வேடிய மறைச்சு அப்படியே கொண்டு இருந்தார். அப்ப பார்த்தா இங்க நம்ம அவளை சோதிக்க வந்து எப்படி வர்றாள் அப்படின்னு சொல்லி சிவபெருமன் என்ன பண்ணாரு? வைபவனை கூப்பிட்டு அந்த கூந்தலை விளக்குடா, அதை பார்க்கணும் அப்படின்னாரு. உடனே வைபகவான் காற்று வீச சுதாரிச்சுட்டா. பெண்மகள் ஏதோ நடக்குது, இனிமே வெங்கில விடக்கூடாது. என்ன பண்ணா? புழுதல் நினைச்சு தண்ணியை எடுத்து தெளிச்சு மந்திரத்தை சொன்னா காலி 3 பேரையும் குழந்தைய மாறிட்டாங்க. யாரு? பிரம்மா விஷ்ணு சிவன் முடிவு. அப்ப உலகத்துல இத்தனை பேரும் இருந்தும் 3 பேர் மூர்த்திகளுக்குமே ஒரு தாயா இருந்தவர் பூமியில வாழக்கூடிய அனுசியா. அப்ப குழந்தையா வச்சு தாளாட்டி இதை பார்க்கறதான வந்த எத்தனை 3 பேர் பார்க்க வந்தீங்க இல்ல அப்படின்னு பாடப்பட்ட. அதான் 6வது அமுது. அப்ப நம்ம எல்லாரும் தாய் வயிற்றுல பிறந்தா வந்தோம் இல்லையா? கர்ப்பத்துல இருந்து நம்ம வந்தோம். நம்ம பிறந்தப்ப நம்ம பால் குடிக்கும் போது அந்த மார்பகம் நமக்கு அறியுமா தெரியுமா? தெரியாது. அப்படி குழந்தையாருக்கு வந்தோம். அப்புறம் தேவர்கள் வந்தாங்க, காலில் விழுந்தாங்க. அம்மா என் புருஷனை கொடுத்துருது.
உன் மகிமை தெரியாம நாங்க விளையாண்டோம். அப்படியே 3 பேரும் சேர்த்து அணைச்சார். 3 முகம் 4 கரம் 2 காலோட ததாதிரேயர் அப்படின்னு ஒரு தெய்வத்தை உருவாக்கிட்டு அவருடைய கற்பின் மகிமையால் மும்மூர்த்தியிலே வெளியில விட்டார். அதுக்கப்புறம் தான் 3 மூர்த்திகளும் வெளியில வந்தாங்க. இவங்களுக்கு பிள்ளையா இருந்து அவங்க கிட்ட தத்து கொடுத்தாங்க. தத்து கொடுத்ததுனால தத்தாத்திரேயன் அப்படிங்கிற ஒரு பெயரோட அங்க ஒரு தெய்வம் உருவாக்கப்பட்டது. அது மாதிரி ஒரு பெருமை உனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் ஆறாத அமுதும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தமான அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ஆனா அந்த தாய்ப்பாலை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, உலகத்துல நாம தெய்வங்களுக்கு எப்படியோ நாம விளக்கு போடுறோம். இன்னைக்கு பச்சை தண்ணியில விளக்கு எறிகிறவங்களும் உண்டு, தன்னுடைய உடம்பையே கிரியாக்கி விளக்கு போட்டவரும் உண்டு, புள்ளை எடுத்து விளக்கு போட்டவங்களும் உண்டு. இப்படி எத்தனையோ பேர் விளக்கு போட்டாலும் சோழமன்னா ஒரு சமயம் சாமியே ரொம்ப சோகமா இருக்கு. அப்ப அமைச்சர் போய் கேட்கிறாரு, என்ன பண்ணா இவ்வளவு சோகமா இருக்கீங்க, என்ன விஷயம்? அதான் நீங்க நினைச்சத மாதிரி கோபுரம் எழுப்பியாச்சு, குடமுழுக்கெல்லாம் சிறப்பா முடிச்சு போச்சு, இன்னும் ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு கேட்க. அப்ப அந்த சோழமன்னன் சொல்றாரு, அமைச்சரே, நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் பெரிய பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் யோசனையோட இருக்கேன். கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அமைச்சர் சொல்றாரு, வீட்டுக்கு 4 மாடு கொடுங்க, 2 காளை மாடு 2 பசு மாடு கொடுங்க. ஒரு ஏழையான வீட்டுக்கு ஒரு பசு மாடும் ஒரு முருங்கை மரமும் இருந்தால் அதை பத்தி அவன் பணக்காரன் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது கிராமத்துல உள்ள விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப வீட்டுக்கு 4 மாடு கொடுங்க அப்படின்னு உடனே அப்பவே என்ன பண்ணாரு, சோழ மன்னன் வீட்டுக்கு 4 மாடு இனமா கொடுத்துட்டாரு. இப்பவும் இங்கேயும் இனமா எங்களுக்கு மாடு கொடுக்குறாரு. ஆனா நாங்க இப்ப வாங்குற மாட்டுக்கு காது குத்துறாங்க. அது எதுக்கு குத்துறாங்கன்னு தெரியாது. ஆனா அப்ப இனமா கொடுத்த மாட்டுக்கு காது குத்தாரு, சும்மாதான் கொடுத்தாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்த பிரிச்சு விட்டாச்சு. இவர் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தை வளம் வர்றது வழக்கம். எல்லாமே சரியா இருக்கா, பணிகள் எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக வர்றது வழக்கம். அப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமே நல்லபடியா செம்மையா நடக்குது. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு விளக்கு எரியாம இருக்கு. ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு, 3 நாள் பார்த்தாரு, 1 வாரம் ஆகி போச்சு. உடனே போய் எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாரு, இது யாருக்கு ஒதுக்கி விடப்பட்ட இடம், இது யாருக்கு ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு, 1 வாரமா எரியாம கிடைக்க யாருன்னு சொன்ன உடனே அப்பத்தான் சொல்றாங்க, இது 71 நாராயணன் அப்படிங்கிறவருக்கு ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு யாருன்னு சொன்ன உடனே ரதத்துல ஏறினாரு, நேரம் எங்க வீட்டுக்கு போனாரு. வீட்டுல யாருமா அப்படின்னு உடனே குரலே சத்தமே இல்ல. மறுபடியும் வீட்டுல யாரும் அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட உடனே ஒரு பெண்ணு, ஒரு ஆம்பளை பிள்ளை தவளவாந்து ஒரு பிள்ளையை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வெளியில வர்றான். எங்கம்மா உன் புருஷன், உங்களுக்கு ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு எரியாம கிடக்கு 1 வாரமா, எங்க உன் புருஷன் அப்படின்னு கேட்டோன்னு அப்பதான் இவ சொன்னா, ஐயா 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் போச்சு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஆத்துல வெள்ளம் போச்சு. அப்படி போகும்போது நீங்க கொடுத்த மாடெல்லாம் அதுல அரிச்சுக்கிட்டு போச்சு. என் புருஷன் அதை காப்பாத்தணும்னு போனாரு. போனவர் அவரும் ஆத்தோட போயிட்டாரு, திரும்ப வரல, இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு விளக்கு போடுறதுக்கு வழி இல்லை. அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய, இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு பிள்ளை பால் குடிக்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த பால் சூடாதான் இருக்கும், கதகதன்னு சூடாதான் இருக்கும். அந்த பாலை பிள்ளைக்கு கொடுக்காம வெளியிலே பட்டினியா போட்டுட்டு அந்த பாலை கறந்து வெளியிலே விற்று அந்த அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவ விளக்கு போட்டுக்கிறது அவருக்கு தெரியாது. அப்ப உன் புருஷன் இல்லைன்னா இவ்வளவு நாள் விளக்கு போட்டது எப்படி கேட்கும் பொழுது அப்பதான் இவன் சொன்ன, ஐயா என் புருஷனும் போனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை, என் பிள்ளைக்கு கொடுக்குற இந்த பாலை பீட்டி கறந்து வெளியில கொடுத்துட்டு நான் விளக்கு போட்டேன், அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சு இப்ப என்னைக்கு பிடிச்ச நேரம் அந்த பாலும் இப்ப எனக்கு வத்தி போச்சு, என்னால இப்ப விளக்கு போட வழி இல்லை, என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படியே காலில் விழுந்தேன். அப்படியே சோழ மன்னனுக்கு ரத்தம் கொதிக்குது. இப்படியும் ஒரு பெண்ணு இந்த உலகத்துல இருக்காளா அப்படின்னு என்ன சொல்றா, தாயே என்று நீ என் கால விழுகாது, நான் தான் உன் கால விழுகணும் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுத்து அரண்மனையிலே ஒரு வேலையை கொடுத்தார். இது புராணம் அல்ல, வரலாறு. புராணத்தை கூட மாத்தி மாத்தி பேசிக் கொள்ளலாம். இந்த வரலாறுங்கிறத எழுதுறத அதை மாற்ற முடியாது. இன்னைக்கு மாறுங்க, தஞ்சாவூர்ல அங்க இருக்கக்கூடிய சிவன் பெருமானுடைய ஆலயத்துல இந்த கல்வெட்டுல இன்னைக்கு எழுதியிருக்கும். அதாவது பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பாலை விற்று அதில் இருந்து விளக்கேற்றிய 71 நாராயணன் மனைவி வரகுணாள்
அந்த அம்மாவுடைய பேர் வரகுணர். இன்னைக்கும் அந்த சிறப்பு இன்னமும் அந்த கல்வெட்டுல இருக்கு. இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து எதிர்பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பிறந்த இடத்தை நோக்குமா பேதமற்ற நெஞ்சம், கலந்த இடத்தை நோக்குமா கண். இது ஒரு பெரிய ஆன்மீகவாதி சொன்னது. நம்ம பிறக்கிறது வந்து அம்மாவுடைய தாய்கிட்ட தான் பிறக்கணும். அந்த பெண்ணுதான், பெண்ணுடைய யோனி வழியாத்தான் பிறக்கணும். அதைத்தான் மனித ஆம்பளை என்ன நினைச்சுக்கிட்டு அவன் இப்ப தாமதியம் பண்ணணுமா இல்லையா? பிறந்த இடத்தை நோக்குமா பேதமற்ற நெஞ்சம், கறந்த இடத்தை நோக்குமா கண். தாய்கிட்ட எப்ப பால் சாப்பிட்டோம் அதைத்தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. போற இளவட்ட பிள்ளைகள இளவட்டங்க பாக்குற பாருங்க அப்படிங்க. இடம் வேற இல்ல இல்லையா? ஒரு தாரத்துக்கிட்ட இல்ல ஒரு விஷயம் அற்புதமான சோழனுடைய கதை. ஒரு பெண்ணுடைய பெருமையை சொல்லியிருக்கீங்க. அதே சோழவள நாட்டுல குழந்தையே இல்லாம இருந்து, பிள்ளை பேரே இல்லாம இருந்து, இறைவன் அருளாய் ஒரு குழந்தை பிறக்க போகுது. கர்ப்பமா இருக்கா 10-12 வருஷத்துக்கு அப்புறம். மன்னனுடைய மணி கர்ப்பமா இருக்கா, பிரசவமாக போகுது. இதுக்கடையில மன்னன் பாக்குறான், 12 வருஷம் எனக்கு பிள்ளை இல்ல, இப்ப பிள்ளை பிறக்க போறேன். இந்த பிறக்க போற பிள்ளை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்க்கணும். இது நல்லா இருக்குமான பார்க்கணும். சோசியரை கூப்பிடுறேன். சாதாரண அவர் வந்து கடத்தை போட்டு கடிச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு பிறக்கிறது ஆம்பளை பிள்ளைதான். ஆனா இந்த பிள்ளை 10 மணிக்கு உள்ள பிறந்துச்சுன்னா இந்த சோழவள நாடே அடிச்சு போகும். என்ன செய்யறது? அந்த பிள்ளை அந்த லக்னத்துல, அந்த ராசியில, அந்த கரகத்துல கர்ப்பம் தரிச்சிருக்கு. இதை கேட்டா அந்த அம்மா இளவரசி அரசி மன்னனுடைய மனைவி தாதிகளை கூப்பிட்டா, எனக்கு பிரசவ வழிய வருது, 10 மணிக்குள்ள குழந்தை பிறந்தா நம்ம சோழ நாடே அடிச்சு போகுமா, என் கால ரெண்டையும் கட்டு, உத்தரவுல தலைகளை என்னை தொங்க விட்டு எங்கிட்டு வருதுங்கள, 10:05 கீழே அடைக்க விடு. 10 மணிக்கு பிறகு 10க்குள்ள பிறந்தா சோழ நாடே அடிக்கணும். 10 மணிக்கு மேல ஒரு 5 நிமிடம் சென்று என்னை இறக்கி விடு, அதுக்கப்புறம் இந்த குழந்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பொம்பளைய 2 காலையும் பின்னி தலைகீழா உத்தரத்துல தொங்க விட்டோம்னா குழந்தை எது வழியா வெளியில வரும். 10 மணி ஆச்சு, அது வரைக்கும் இருக்கா பொறுத்துக்கிட்டு இருக்கா. 10:05 ஆச்சு, தாதிகள் வந்து அவருக்கு கீழே வந்தாங்க. 10:05க்கு அந்த குழந்தை வெளியில வருது. வெளியில வந்தா கண்ணெல்லாம் சிக்கச்சு வேறு சவுண்டு வச்சு, ஏன்னா தலையில கட்டிட்டா ரத்தோட்டம் தலைக்கு இருக்குது, கண்ணுல இருக்குது. இந்த குழந்தை அப்படியே பெற்றெடுத்த தாய் வாரி அணைச்சா, என் சோழ வடநாட்டை காக்க வந்த என் செங்கல் சோழனும் நீ அப்படின்னு சொன்னவர்கள் உயிர் முடிச்சவன் தாய். அந்த செங்கல் சோழன் தான் சோழ வடநாட்டை பெருமையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், நிறைய பேர். அது மாதிரி பெண்களுக்குன்னு பெருமை இருக்கு. அதே மாதிரி சிவனே பெண்ணுக்கு பெருமை கொடுக்கணும்னு நினைச்சு போறேன். கடமை போய் கேட்கிறாரு, என்ன மண்ணா நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏதோ உங்களுடைய அருளால உங்க புண்ணியத்தால் எந்த குறையும் நல்லா இருக்கேன்னு அவர் சொல்றாரு. உடனே இவர் திருப்பி சிவனை கேட்கிறாரு, என்ன எம்பெருமானி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, கிளம்பியின் தயவான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. இவருக்கு தூக்கமே கலந்து போச்சு. தூக்கம் கலந்துட்டு எந்திரிச்சு அடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படியே விடிஞ்ச உடனே வேகமா போய் அமைச்சரை கூப்பிட்டு இங்க வாங்க அமைக்கிறேன். ராத்திரி இளவில் வந்து கனவுல சிவபெருமான் வந்தார். என்னையும் நலம் விசாரிச்சாரு. நானும் அவர் நலம் விசாரிக்கும் பொழுது அவர் முறைப்படி என்ன சொல்லியிருக்கணும், கஷ்டப்பட்டு இந்த கோயிலை எழுப்பியது நான், உடம்புக்கு செய்தது நான், அப்ப என்னுடைய தயவான இருக்கேன் தானே அவர் சொல்லியிருக்கணும். அது எப்படி கிழமையின் தயவான இருக்கேன்னு அவர் சொல்லலாம்? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க அமைக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அமைச்சர் சொல்றாரு, அவர் சொன்னது உண்மைதான். இவர் அதை விட குழப்பத்துல எப்படின்னு கேட்கிறார். அப்பதான் இந்த கோபுரம் எழுப்பியாச்சு. கோபுரம் எழுப்பி அதுக்கு மூடுகல்னு ஒண்ணு வேணும். அந்த கல் இல்ல. அப்ப எங்க போய் சுத்தி பார்க்கறாங்க, எங்கேயும் கிடைக்கல. அந்த கோபுரத்துக்கு பக்கத்துல ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை, அதுல ஒரு கிழவி என்ன பண்ண, வேலை பார்க்கறவங்களுக்கு நீர் போர் கொடுத்துக்கிட்டு அந்த பணிவிடையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு கல்லு கிடக்கு. எல்லாருமே அந்த அம்மா கூப்பிட்டு கேட்கறாங்க, அம்மா இந்த கல்லு எங்களுக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்றா, கொண்டு போறதான் கொண்டு போங்கப்பா, இதை என்ன நான் தூக்கி இருப்பையா வச்சுக்கிட்டு போனேன், எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல அந்த கல்லை கொண்டு வந்துதான் இந்த கோபுரத்தை மூடினார்கள். அப்ப எப்படித்தான் சோழ மன்னன் வந்து ஆலயத்தை எழுப்பினாலும் பல
அந்த கிழவிகிட்ட இருந்து வாங்கின கல் இருக்கு பத்தியலா, அந்த கல்லோட நிழல்ல தான் சிவன் இருக்காரு. அதனாலதான் இவர் சொன்னாரு கிழவியின் கையவான் நான் நல்லா இருக்கேன். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெருமைப்படுத்தியே வழங்கணும். அப்ப எல்லாம் அந்த கிழவிக்கு பெருமை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏன் இவர் நினைச்சுதான் சொல்லாம கூட போயிருக்கிறான், கடவுள் தான் சொல்லாம போயிருக்கிறான். இருந்தாலும் கிழவியின் கையவான் நல்லா இருக்கேன் அவரும் பணிஞ்சு என்ன பண்ணாரு, கிழவிக்கு பெருமை கொடுத்தாரு. இப்படியும் சொல்றாரு நடந்திருக்கு. அந்த காலத்துல நீங்க சொல்றது அற்புதமான வரலாறு. அந்த காலத்துல கோயில கட்டினாங்க அப்படின்னா மேல இருக்கிற வட்டக்கல் 80 டன் எடை, அதுக்கு மேல மூடுனதான் நீங்க சொன்ன கிடையில் உணர்ந்த கல். ஆனா அதுல இருக்கிற சுற்றுலாவில் இருக்கிற கோபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லோட வெயிட் என்னன்னா 80 டன். 80 டன் உள்ள கல்ல அந்த காலத்துல எப்படி தூக்கி 216 அடி உயரம் உள்ள கோபுரத்தில் வச்சிருப்பாங்க. 216 அடி எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுல இன்னொரு 7 கல் தொலைவிலே இருந்து சாரம் போட்டாங்களாம். அதான் சாரப்பழம். ஆமா 7 கல்னா 7 மைல். அங்கே இருந்து அப்படியே போட்டு யானையோட உதவியா அப்படி கட்டி இழுத்து வந்து கல்ல மேல வச்சிருக்க. அதுலயும் வேற வந்திருக்கு. அந்த ஓட்டை கேட்க அந்த கிழமைக்கு கல்ல வாங்கி வச்சுட்டாங்க. அதுல அவன் பேர் பிரிச்சிருக்கு. அதுதான் பெரிய ராஜராஜன் சோழன் செய்த மகா பெரிய தியாகம். சும்மா கல்வெட்டுல நம்ம பேரை எழுதுறான், நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன். இன்னைக்கு 500 ரூபாய் சங்கத்துல கொடுத்தோம்னா நம்ம பேர் அங்கே இருக்கு. ஆனால் அவர் அந்த கிழவிக்கு பெருமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கிழவி வேறத்தான் அந்த கோபுரத்தில் சோழன் ராஜராஜ சோழன் மும்முடி சோழன் அவருக்கு பேரு. மும்முடினா எப்படி? முடினா மகுடம், அதுக்கு மும்முடி. முதல்ல பாண்டி நாடு பிடிக்கிற மதுரை பதிய அங்க ஒரு முடி சுற்றாங்க. அடுத்து சேர நாட்டை பிடிக்கிற எது மலையாளம், கேரளா அந்த பகுதி கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அந்த நாட்டை பிடிச்சோடனே அதுக்கு ஒரு மகனம். அடுத்து நேரா தெற்கே போறாரு, சிங்கள நாட்டை பிடிக்கிறார். அதை பிடிச்ச உடனே 3 நாடு. இப்ப 3 முடி அவர் மகனம். அதான் மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு ராஜராஜ சோழன். இப்படி இவன் நிறைய ஆமா கால கடந்துருச்சு. நாடு நிலம் ஊரு சிறுகுடியினம் சிற்றூர். அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு அங்கே மோகன், உன்னுடைய பெயர் வள்ளி, அதனுடைய நோக்கம் காவலுக்காக, திரைக்காவல், என்னுடைய குடும்பங்கள் 7, அதனுடைய பருவம் மங்கை பருவம். இந்த பருவத்திற்கு உருவத்துக்கு நெருந்தார் போல உனக்கு நான் புதுச பார்த்தேன். எனக்கு நீங்க புதுச பாத்தீங்க. ஆமா. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறாரு, எவ்வளவு சம்பளம், சொல்ல விட வாடகை விட, வட்டிக்கு கொடுக்குறாரா வாங்குறாரா, வேற யாரும் கெட்ட பழக்கங்கள் தண்ணி கிண்ணி இந்த வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் இல்லாம நல்ல குணமா இருந்தா ஒரு மாப்பிள்ளையை சொல்லுங்க, கண்டிப்பா நான் கட்டிக்கிறேன். வேலை பார்க்கிறாரா? இப்ப அப்படித்தானே கேட்கிறாங்க. வேலை பார்க்கிறார். இவர் வேலை பார்ப்பாரா? நான் பொண்ணு இருக்கிற வீட்டுல எனக்கு என்னது ஸ்பிளண்டர் கார் வேணும், பைக் வேணும், கார் வேணும், ஹெலிகாப்டர் வேணும். இனி ஹெலிகாப்டர் கொடுத்துருவாரு. ஆமா, அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் கேட்பாரு. அப்படி இல்ல, உலகத்துக்கே பணியளிக்கக்கூடியவனுடைய குடும்பம் நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாட்டுக்கார மாட்டுக்கார வறுமையான பாட்டுக்காரை அழகனா அழகுதான் அறிவுனா அழகுதான்
ஆகி கரைகுறும் கண்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்த உலக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தபெருமான் முருகப்பெருமான் சண்முகநாதன் என்றெல்லாம் 1008 நாமம் கொண்ட ஆறுமுகம் உனக்கு புரிஞ்சு சுக்கிக்கு மிஞ்சிய வைக்கமில்லையே சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தேவையில்லை உலகத்தை தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற சுவாமி மலையிலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு நான் காவலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு கலவரத்தை உருவாக்க பாக்குறீங்களே, என்ன விஷயம்? அவருடைய அருமை என்ன திறமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன பண்ணு என்ன கண்ட பண்ணு காக்கா நோக்கரையும் கொக்கு கொக்குரையும் கல்வி வேணுமா கலைவாணி கிட்ட போ, செல்வம் வேணுமா மகாலட்சுமி கிட்ட போ, வீரம் வேணுமா பராசக்தி கிட்ட போ, இது அருள் எல்லாம் கிடைக்கணும்னா சிவன் கிட்ட போ, பிரம்மா கிட்ட போ, விஷ்ணு ஒவ்வொருத்தருக்கா போகணும். ஆனா இது அனைத்து ஐஸ்வர்யம் கிடைக்கணுமா முருகன் கிட்ட போவன் ஒரு ஆளு போவன். அவன் தான் உலகத்துல ஆரோதனையை தரக்கூடிய 6 முகம் கொண்டவன். ஈசான தர்புருடம் அகோரம் வாமதேவ சத்யோதாதான் அதோ முகமனு சொல்லக்கூடிய 6 முகத்தோடு 6 வரை வீட்டுல அருள்வாளிக்கக்கூடிய கந்தபெருமான நீ காணாங்க. சொல்லுமனு மனத்தை கேளமா கேளமா இப்ப மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒரு பெண்மகளை பெற்று எடுத்துட்டா ஒரு ஆண்மகன் கையில பிடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா என்னென்ன கூட்டி கொடுக்கணும்? 4 பேரை வச்சு 10 பேருக்கு முன்னாடி சொந்த பந்தங்களை வச்சு பண்ணலாம், அது தவறு இல்ல. ஆனா நான் ஒரு பிள்ளை தனியா நிக்கிற வேலை என்னுடைய கடமையை செய்வதற்காக நீ ஒண்ணு எங்க அப்பாவை பாத்துக்கணும், இல்ல எங்க அம்மாவை பாத்துக்கணும், அண்ணன் தம்பிகளை பாத்துக்கணும், யாருமே பார்க்காம நேரம் என்னைய வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது என்ன திருட்டு கல்யாணமா? தாய தண்ணித்துறையில பார்த்தா பிள்ளைய வீட்டுல போய் பார்க்கணும், தாயை பார்த்தாலும் அவன் லட்சணம் தெரிஞ்சுக்குவோம். அதனாலதான் நான் உன்னை நேரடியா பாக்குறேன். நான் தாய் இல்ல, எனக்கு ஒரு தாய் இருக்கா, நான் அவளுக்கு பிள்ளை தானே. அறிவில்லாருக்கு அறிவை குட்டி, அன்பிலாருக்கு அன்பை குட்டி, பக்தி இல்லாதவருக்கு பக்திக்கு பக்தியை குட்டி, முக்தி இல்லாதவர்களுக்கு முக்தியை குட்டி கொடுக்கிறேன்னா இன்று இங்கு உன்னை அந்த கந்த பெருமானுக்கு திருமணம் செய்யாவிடி என் பேர் ஆர்வம் அல்ல, அந்த பிரமிச்சம் அல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நாராய் எங்க பாப்பா இன்னைக்கு நீங்க நினைக்கிறது நடக்குதா, இங்க நான் நினைக்கிறது நடக்குதான்னு பாப்போம். இவர் எங்க போறாரு தெரியுமா? நேரம் உள்ள இருக்கிற மலையில போய் ஏறி என்னமா பண்ண போறாரு? என்ன 2 கட்டு விரங்கோடமா வர போறாரு. முருகனை பார்த்து சொல்ல போறாரு அந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு. உடனே அவர் இங்க வர போறாரு என்னை பார்க்க. நடக்கும் முருகா வர வேண்டும் வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்னை வருக வருக.